எரிமலையை விட பயங்கரமா வெடிச்சு செதறான். ராமனா இப்படி பேசினான், ராமனா பேசினான் என்று இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கும்படியாக பேசி தீர்த்து விட்டார். 10 அடி பின்னால போனா சீதை இப்படி பார்த்தா அவன் வாயிலிருந்து வந்த அவ்வளவு கடுமையான சொற்கள். 10 மாதமாக அசோகவன சிறையில் கிடந்தாயே, மாற்றான் சிறையில் மாமிசை புசித்திருப்பாய், நரவம் மாந்திருப்பாய், நீ ஒழுக்கத்தோடு இருந்திருப்பாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்றான் ராமன். கேட்க முடியுமா? ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து தன் துன்பமெல்லாம் தீர்ந்து விட்டது என்று நினைத்த பிறகும் அவளுக்கு இருந்த சிரமம் எவ்வளவு என்று பாருங்கள். கம்பனால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை, சொன்னான். 2 மனசாத்தான் சொல்லியிருப்பான். இது எப்படி சொல்லாம இருக்கிறது? சொல்லாம இருந்தோம்னா கதையில ஒரு முக்கியமான பகுதியை மறைச்ச மாதிரி ஆயிடுமேங்கிறதுக்காக சொல்லியிருப்பார். ஆனால் வான்மீகி என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லிவிட்டேன். கம்பனாவது கொஞ்சம் டீவியேஷன்ஸ், நம்ம நாட்டு மரபுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி எழுதி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற கம்பனாலேயே அதை தவிர்க்க முடியவில்லை. கம்பன் எழுதினான், உன் திறம் வந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை, நீ செத்து தொலைஞ்சிருக்கலாமே, மாற்றான் சிறையில் நீ எப்படி இருந்தாயோ. சீதை மனசுல நினைச்சா, மாற்றான் சிறையில் நான் எப்படி இருந்தேன் என்று நான் என்ன உங்களுக்கு விளம்பியா காட்ட வேண்டும்? நான் சிறை கிடக்கிற போது என்னை வந்து பார்த்துட்டு வந்தானே, அவன் உங்கள்கிட்ட வந்து சொல்லாமலா இருந்திருப்பான்? மனசுல நினைக்கிறா, சொல்ல முடியல. இப்படிதான் நாங்க எல்லாத்தையும் மனசுல நினைப்போம், வெளியே சொல்ல மாட்டோம். இங்கதான் வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கிறீர்கள், நாங்க சொல்ல மாட்டோம். மனசுல என்ன ஒரு மாதிரியா இருக்க, என்னதான் நினைக்கிற அதை சொல்ல அப்படிங்கிறார் கணவர். சொல்ல மாட்டோம், அது மனசுக்குள்ளதான் இருக்கும், சொல்ல முடியாது. அதை எப்படி பாருங்கள், சொல்ல முடியுமா? நான் அசோகவன சிறையில் இருக்கும் போதுதான் ஆஞ்சநேயன் வந்து பார்த்துட்டு போனானே, அவன் சொல்லலையா உங்கள்கிட்ட நான் எப்படி இருந்தேன் என்று? அவன் சொல்லவில்லையா? அவன் பதிவு செய்த வார்த்தை தானே, மான நோற்று இண்டிவள் இருந்தவாறெல்லாம் காண நோற்றிலன் அவன் தன் கமல கண்களால் தவம் செய்த தவமாம் தையல். இப்படியெல்லாம் இருந்தாள்னு ஆஞ்சநேயர் சொல்லியிருக்க மாட்டாரா? கட்டாயம் சொல்லியிருப்பாரே. ஆஞ்சநேயர் சொன்ன பிறகும் ஏன் இந்த ராமர் இப்படி கேட்கிறார்னு மனதில் நினைத்தாள், வெளியே சொல்லவில்லை. ஆஞ்சநேயர் சொல்லாமலா இருந்திருப்பார்? அப்படி இருக்கும்போது ஏன் ராமர் இப்படி கேட்கிறார் என்று அவள் மனதில் போராட்டம். இது அப்படியே அமைதியா இருந்தா. அடுத்த வார்த்தை வெடிச்சு வருது ராமர் கிட்ட இருந்து. ராமர் சொன்னார், ஒரு நல்ல குலப்பெண் எதிர்பாராத ஒரு காலகட்டத்தில் மாற்றான் ஒருவன், வேற்று நிலத்து மன்னன் ஒருவன் ஒரு நல்ல குலப்பெண்ணை கவர்ந்து கொண்டு போய்விட்டான் என்றால், அவன் கையகப்பட்டு கொண்ட பெண் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தான் சார்ந்த குலத்தின் பெருமையை காப்பாற்றுவதற்காக அந்த க்ஷணத்திலேயே உயிரை விட்டிருக்க வேண்டும். ஆனால் நீ அப்படி செய்யவில்லை, உயிரை பிடித்துக் கொண்டிருந்தாய் என்றார். சீதா அதுக்கும் பதில் இருக்கு, மனசுலதான் நினைச்சா. சீதை நினைச்சா, உயிரை விடுறது என்ன ஒரு பெரிய விஷயமா? அது உயிரை விடுறது, உயிரை விடுறதுக்கு இந்த காலத்துல உயிரை விடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டுலாம் உயிர் விட வேண்டாம். அதாவது வழக்கமா போடுற மாத்திரை போடாம இருந்தாலே போய் சேர்ந்துடலாம், ஒரு சிரமமும் கிடையாது. உயிர் விடுறது என்ன ஒரு பெரிய காரியமா? அது உயிரை விடுறது. மாற்றான் சிறையில் 10 மாதமாக நீ உயிர் வாழ்ந்தாய், உன்னை தூக்கிட்டு போகும்போது நீ உயிரை விட்டு உன் குலத்தின் பெருமையை காத்திருக்க வேண்டாமா என்று கேட்கிறானே. சீதை மனசுல நினைச்சா, உயிரை விடுறது என்ன பெரிய விஷயமா? அது இந்த உயிரை விடுறதுக்காகத்தானே நானும் அசோகவனத்துல உயிரை விட போனேன். அப்பதானே ஆஞ்சநேயன் வந்து என்னை தடுத்து நிறுத்துகிறான். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வரும்போது வாழ்க்கையில உயிரை விடுறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, ஒரு நிமிஷத்துல உயிரை விட்டுடலாம். ஆனால் இவ்வளவு இறுக்கமான சூழ்நிலையில உங்க பெருமை கெட்டு போகக்கூடாதுன்னு 10 மாசமா உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். 10 மாதமா பிடிச்சிட்டு இருந்தா உயிரை, அதுதான் பெரிய விஷயம். விடணுமானா ஒரு நிமிஷம் விட்டுலாமே. ஆனா இதையும் வெளிப்படையா சொல்லல, மனசுக்குள்ள நினைச்சா. உயிரை விடுறது பெரிய விஷயமா? 10 மாசமா அவங்க பெருமையை பூமி தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையும் உயிரை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தனே, அது பெரிய விஷயமா? வெளியே சொல்லல. கம்பன் சீதையை அதிகமா பேச விடல. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், சீதையை பேச விட்டுட்டோம்னா நம்ம நாட்டு பெண்கள்லாம் இப்படி பேசிடக்கூடாதுன்னு ஒரு வழி பாதையை ஆக்கிட்டான். ராமனே பேசிட்டு இருக்கான், சீதை மனசுக்குள்ளதான் நினைக்கிறா, சொல்ல மாட்டேங்கிறான். பேசாம என்ன வேணா சொல்லட்டும்னு அவ இருக்கிறா. இவர் சொல்றார், 10 மாதமாக உயிரை பிடித்துக் கொண்டிருந்தாய். அடுத்த கேள்விக்கு போயிட்டார். என்னன்னா, மாற்றான் ஒருவன் சிறை எடுத்துக் கொண்டு போனான்,
மனைவியை ராமன் பாசத்தினாலும் அன்பினாலும் காதல் மனைவியை மீட்டுக் கொண்டு வந்து ராமன் பட்டஞ்சூடி கொண்டான் என்று என்னை பற்றி உலகம் பெருமையாக பேச வேண்டும் என்று உன்னை நான் மீட்டுக் கொண்டு வரவில்லை. நான் உன்னை மீட்காம இருந்தேன்னா என் சூரிய குலத்துல தன் மனைவியை மாற்றானிடத்தில் பறிகொடுத்த மன்னர்கள் கிடையாது. ராமன் தான் முதலாவதாக தன் மனைவியை மாற்றானிடத்தில் பறிகொடுத்தான்னு உலகம் சொன்னால் அது என் குலத்திற்கு உண்டான பழியா போகும். அதை தொடக்கிறதுக்கு தான் உன்னை மீட்டுட்டு வந்தனே தவிர உன்னை மீண்டும் மனைவியாக அடைவதற்கு அல்ல. எப்படி துடிச்சிருப்பா அந்த பெண் ராமனுக்காக இவ்வளவு கஷ்டங்களையும் துக்கங்களையும் அனுபவித்தவள், அரக்கியர் கூட்டத்துக்கு நடுவில் உட்கார்ந்து அழுதவள். கொஞ்சமாவது இந்த பெண்ணினுடைய நிலைமை அவ்வளோ பெரிய அறத்தின் அண்ணல் நடையில் நின்றுயர் நாயகன் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்க வேணாமா? மனைவிமாரை பத்தி ஒரு 5 நிமிஷமாவது தினமும் நினைச்சு பாருங்க. நினைக்க மாட்டேங்கிறீங்களே. அவள் எவ்வளவு தியாகம், எவ்வளவு பரித்தியாகம், எவ்வளவு அவளோட மனசு என்னன்னு புரிஞ்சுக்கலையானால் பிறகு என்ன இருக்கிறது பாருங்கள். வாழ்க்கையில எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள் சீதை. கொஞ்சம் நெஞ்சமா அந்த வேதனை அடக்கி வைத்துக் கொண்டாள் மனதுல. அப்படியே அடக்கி இருந்தாள். அவன் மனசுல நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான். இவ்வளவு ராமர் பேசுற சீதை மனசுல ஒன்னே ஒண்ணுதான் சீதை நினைச்சா, இறைவா மனைவியின் மனதை சரியாக புரிந்து கொண்ட ஆடவன் என்கிற நிலையில கடவுள் இதுவரைக்கும் அந்த பரம்பொருள் ஒரு கணவனையும் படைக்கவில்லை போலும் என்று நினைத்தாள். எங்களுக்கு அன்சரணையா கம்பன் சொன்ன ஒரே பாட்டு இந்த பாட்டு தான். இல்ல, கம்பன் சொல்லுகிறான், மனைவியோட மனசை நல்லா புரிஞ்சுகிட்ட கணவன் அப்படின்னு ஒரு கணவனை பிரம்மா இதுவரைக்கும் படைக்கல. இதோட நிப்பாட்டல. அதுக்கு மேல அவ சொன்னா, சிவபெருமான் இருக்காரே அவரே கணவன் ஸ்தானத்துல இருக்கும் போது அந்த பார்வதியை புரிஞ்சுக்கல. இல்லைன்னா தாஷாயணி உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போகப்படாதுன்னு சொல்லியிருப்பாரா? தகப்பன் வீடு என்பது என்னன்னு அந்த பொண்ணை கேட்டா அவளுக்கு தானே தெரியும். அவளுக்கு தானே தெரியும். உங்க அப்பா வீட்டுக்கு நீ போக கூடாது, அவமானப்பட்டு திரும்பி வருவாய், தாஷாயணி நான் சொன்னபடி கேளுங்கிற. அவ துடிக்கிறா. அம்பாளே துடிச்சா எங்க அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிறாரே. என் சகோதரிகள்லாம் வருவாங்களே, உலகமே வியக்கிற யாகத்தை எங்க அப்பா பண்ண போறாரே, அதை நான் போய் பார்க்க வேண்டாமா? சரி சரி அவர் போக வேண்டான்னு சொன்னாலும் நான் போய் பார்த்துக்கிட்டு பிறகு சமாதானம் பண்ணிக்கிறேன்னு போயிட்டான். அம்பாளே அந்த யாகத்தை கட்டாயம் பார்த்தே தீரணும்னு போனாளா இல்லையா? தாஷாயணி நீ போகக்கூடாது, உன் தகப்பன் என்னை மதிக்கவில்லை, எனக்கு அழைப்பு கொடுக்கவில்லை, நீ போகக்கூடாது. அப்பவும் அம்பாள் நியாயம் பேசுறா சிவபெருமான். அவ சொன்னா, யாகத்துக்கு எங்க அப்பா உங்களை அழைக்கல, நீங்க வரணும் அந்த யாகத்துக்குன்னு நான் உங்களை கூப்பிட்டா தப்பு, அது உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, அதான் தர்மம். ஆனா நான் யார் தெரியுமில்ல, என் தகப்பனுக்கு மகள், அழைச்சாலும் போகலாம் அழைக்காட்டாலும் போகலாம். எங்க அப்பா வீட்டுக்கு நான் அழைச்சுதான் போகணும்னு சட்டம் இல்லை, நீங்க தான் அழைச்சு போகணும் மாப்பிள்ளை, நான் அழைக்காமலே போகலாம், அதனால எனக்கு மட்டும் உத்தரவு கொடுங்கன்னு கேட்டா. ஒரு பெண்ணின் மனது எப்படி பிறந்த வீட்டை நோக்கி இருக்கும் என்பதை ஈசனே கணவனா இருக்கும் போது புரிந்து கொள்ளவில்லை என்று கம்பன் எழுதுகிறான். சீதை நினைச்சா மனசுல அந்த சிவனே உமாதேவியை புரிஞ்சுக்கல, அந்த மகாவிஷ்ணு கணவனா இருக்கும் போது தன்னோட மனைவியை புரிஞ்சுக்கல, பிரம்மதேவரும் தன்னுடைய கணவன் ஸ்தானத்திலிருந்து தான் மனைவியை புரிஞ்சுக்கல, நீங்க மட்டும் என்ன விதிவிலக்கா? சீதை நினைச்சவ சொன்னா, இந்த உலகத்தில் மனைவி புரிந்து கொண்ட கணவன் என்று ஒரு கணவனை பிரம்மதேவர் படைக்கவே இல்லை. வேணுமானா நீங்க கம்பன் மேல கேச போடுங்க. சொன்னதும் ஒரு ஆடவன் தான் சொன்னான், நல்ல வேளை ஒரு பெண் எழுதி வைக்கல, இல்லைன்னா நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க இப்படி சொல்லலாமா அப்படின்னு ஆண்கள் கட்சி கட்ட தொடங்கி விடுவீர்கள். கம்பன் சொல்லிவிட்டான், ஒரு ஆணே சொல்றான். அபூர்வமான பாட்டு. பங்கையத்து ஒருவனும் விடையின் பாகனும் சங்குகை தாங்கிய தர்மமூர்த்தியும் அங்கையில் நெல்லி போல் அனைத்து உணர்ந்தாலும் மங்கையர் மனநிலை உணரவல்லரோ என்றார். ஒரு பெண்ணோட மனசு என்னங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடைய ஒரு கணவனை இதுவரைக்கும் இந்த பிரம்மா படைக்கல. தகப்பனார் வாங்கிட்டு வந்து அழகா 185 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், யாரும் எடுக்கப்படாது, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தா இந்த கப்பன் சாசர்ல காஃபியோ டீயோ கொடுக்கும், வீட்டு ஆள்கள் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு கொண்டாந்து கொடுத்துருக்காரு. 185 ரூபா. மனைவி அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தா, அழகா இருக்கே அழகா இருக்கேன்னா. பையன் பார்த்தான், கெஸ்ட் பெரிய கெஸ்ட், நம்ம இந்த வீட்டுல செல்ல பிள்ளையா இருக்கும், நம்ம குடிக்கப்படாதான், கெஸ்ட் வந்த அன்னைக்கு காப்பி குடிக்கணுமா அப்படின்னு அப்பவே அவனுக்கு எண்ணம் வந்துச்சு. அந்த அம்மா வாங்கி அப்படியே ஒரு இடத்துல பத்திரமா ஷெல்ஃபு மேல வச்சிருந்தா. இவன் அவர் வாங்கி கொடுத்து 2 நாள் தான் ஆச்சு. இந்த பையன் கேட்கறான், அம்மா உனக்கு கெஸ்ட் பெருசா நான் பெருசா
தாய் என்ன சொல்லுவா, நீ தான்டா பெருசுன்னு. அப்ப அந்த கப்பை எடு முதல்ல. அப்பா பெருசா கெஸ்ட்டுக்கு குடுன்ட்டு போறாரு, நான் குடிச்ச பிறகு கெஸ்ட்டு குடிக்கணும், அதை எடுமா முதல்லன்னா. உடனே அவ சொல்லிட்டா, நீ இல்லாம என்னடா கெஸ்ட், குடி, உங்க அப்பா வந்துடாம நீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு அவ போய் காஃபியை போட்டு அழகா கப்பன் சாசரை கழுவி அருமையா காஃபியை விட்டு இவன்கிட்ட கொடுத்தா, குடி, நீ குடிச்ச அப்புறம் கழுவி தொடச்சி வச்சிருந்தேன்னா. இவன் சும்மா குடிக்க வேண்டியதானே, ஏதாப்புல இருந்த கண்ணாடியை வேற பார்த்துக்கிட்டு ரசிச்சு இவன் தான் கெஸ்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இவன் குடிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் குடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துக்கு கீழே ஒரு மண்பானையில தண்ணி இருந்துச்சு. இவன் இந்த கண்ணாடியை பார்த்துட்டு இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தானா, அப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தவன் தொப்புன்னு கப்பன் சாசரையும் போட்டான். இந்த கப்பன் சாசர் காவியோட மண்பானை மேல விழுந்து சில்லி சில்லியா நொறுங்கவும் என்ன சத்தம்னு அவங்க அப்பா வரவும் சரியா இருக்கு. அவர் பார்த்தாரு, கப்பன் சாசர் உடஞ்சி கிடக்கு, 185 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டு போனோம், இதை எடுத்து கொடுத்துருக்காளேன்னு சொல்லி போட்டாரு. இந்த பையனுக்கு அடி போடுறதுக்காக, ஏன் எடுத்து கொடுத்த இந்த கப்பன், அடிக்கிறதுக்கு வராரு கோபம். அவருக்கு ஆபீஸ்ல வேற ஏதோ கோபம், அந்த கோபத்தையும் சேர்த்து இவன் முதுக வாங்கிடலாம்னு அவர் வந்தார். இந்த அம்மா அதுக்கு சொல்றா, அவர் அடிக்கிறதுக்கு வரத்தான் செஞ்சார், அதுக்குள்ள இந்த அம்மா பையனுக்கு 2 அடி போட்டான். அடி போட்டு இவ சொன்னா, நான் தான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேனடா, கேட்கிறியாடா நீ அப்படின்னு இவ 2 அடி போட்டான். இவ அடிச்சவன அவர் பேசாம இருந்துட்டார். இந்த பையனுக்கு புரியல, நம்ம அம்மா தானே நீ கொடுறா, கெஸ்ட் என்னடா பெரிய கெஸ்ட்ன்னா, இப்ப அப்பா முன்னாள் நமக்கு 2 அடி போடுறாளேன்னா, அவ ஏன் அடி போட்டான்னா, இவ 2 அடி போடலைன்னா, இவ கை தாமரை பூ மாதிரி இருக்கு, 2 அடி போட்டா வலிக்காது, அந்த கை பனங்கருக்கு மாதிரி இருக்கு, 4 அடி போட்டா பையன் அவ்வளவுதான். அதனால இவ பார்த்தா அவர் அடிக்கிறதுக்கு முன்னால நம்ம முந்திக்கிட்டோம்னா அந்த அடியில இருந்து தப்பிச்சிருவான்னு சொல்ல கேட்க மாட்டேங்கடா இவ 2 அடி. அதுதான் அம்மா. அந்த மனோபாவத்தை புரிஞ்சுக்கிட முடியுமா பாருங்கள். ஏன்னா அந்த கையால் அடிச்சா செம அடி அவ்வளோ, இது கடிதோச்சு மெல்ல எரின்னு வேகமா கை வரும், லேச அடி தடவி கொடுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவர் அங்க போன பிறகு இப்படிதான்டா அது சொல்லிக்கிட்டு உயிரை வாங்கிக்கிடுங்க, நீ பாட்டில குடிடா அப்படின்னு. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு இல்லாத கப்பா சாசுறாங்க. பெண்ணோட மனநிலை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. அதனால்தான் சொல்லுகிறார்கள் பாருங்கள், வெளியிருந்து பார்க்கும்போது கூட சில நேரங்கள்ல ரொம்ப வன்மமா இருக்கிற மாதிரி, ரொம்ப ஹாஷா பேசுற மாதிரி, ரொம்ப குத்தலா சொல்ற மாதிரி, கோபமா சொல்ற மாதிரி எல்லாம் தோன்றும் இவங்க பேச்செல்லாம் ஆண்களுக்கு. ஆனா இந்த குத்தல் கோபம் இதுக்கெல்லாம் உள்ள ஒரு அளவு கடந்த ஒரு கனிவும் அன்பும் அதுக்குள்ள இருக்கும். அதுக்குள்ள ஒரு அளவு கடந்த உரிமையும் அளவு கடந்த கனிவும் அதுல இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி எல்லாருக்கும் இல்லை என்று கம்பன் பதிவு செய்கிறார். உட்கார்ந்து சாப்பிடுற கணவர் சொல்றாருல, ஹோட்டல்ல இப்படியா ஒன்னைய மாதிரி சொடல மாடசாமிக்கு படைச்ச மாதிரி படைக்கிறாங்க, என்ன அழகா ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா ஒன்னொன்னா கொண்டு வைக்காங்க அப்படின்னு கணவர் சொல்றாரு. அந்த மனைவி ஏன் படைக்கிறா, அவன் மனசுல நினைப்பா, இவருக்கு முதல்ல கொஞ்சமா போட்டா அதோட இலைய மூடிடுவாரு, அதனால போடும்போதே நிறைய போட்டா வீணாக்காம சாப்பிட்டுருவாருன்னு நல்ல எண்ணத்தோட தான் போடுவா. புரியணும்ல இதுக்குள்ள என்ன இருக்குங்கிற உணர்வு புரியணுமா இல்லையா. கம்பன் சொல்லுகிறான், மங்கையர் மனநிலை உணர வல்லரோ. நான் சீதை இதைத்தான் மனசுல நினைச்சா. கணவன் ஸ்தானத்தில் இருக்கும்போது கடவுளே மனைவி மாறி புரிந்து கொள்ளவில்லை, இவரும் புரிந்து கொள்ளவில்லை, இந்த ராமரும் புரிஞ்சுக்கல. புரிஞ்சிருந்தா என்ன இப்படி பேசுவாரா? ஒரு மனைவி 5 அங்குலத்துக்கு அப்பால இருந்தா என்ன, 50 அடிக்கு அப்பால இருந்தா என்ன, 500 மைலுக்கு அப்பால இருந்தா என்ன, 5000 மைல்களுக்கு அப்பால இருந்தா என்ன, என் மனைவி இப்படித்தான் இருப்பாள் என்று ஒரு கணவன் தெரிந்து வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? நம்பிக்கை தானே மனித வாழ்க்கை. பெரிய சர்ச்சைக்குரிய இடம் ராமாயணத்துல. அதான் சொன்னாங்க, எல்லாம் பேசிட்டார் ராமர், இப்படி சீசஸ் வைஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பிஷன், ராஜபத்தினி எல்லா சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கணும். அதனால ராமர் ஒரு கணவன் என்கிற ஸ்தானத்தில் இருந்து மட்டுமல்ல, ஒரு மன்னன் என்கிற ஸ்தானத்தில் இருந்தும் பேச வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டார். இதுக்கு 1000 விளக்கங்கள் இருக்கு. நான் இதை படிக்கும் போதெல்லாம் நினைப்பேன், சரி சீசர்ஸ் ஒய்ஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பிஷன் எல்லாரும் முன்னாலையும் பேசிட்டீங்க, பேசிட்டு போங்க, திட்ட வேண்டியதெல்லாம் திட்டிட்டீங்க, திட்டுங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு தனியா இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, சீதா எல்லாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது பாத்தியா, ராஜா மனைவியா இருந்தா 10 மாதம் சிறையில இருந்துட்டு வந்தா சரின்னு ஏத்துக்கலான்னு ஊரார் பேசிடப்படாது பத்தியா. அதனாலதான் உன்னையும் மற்றவங்க முன்னால வச்சு நான் இப்படி பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனா உண்மையில எனக்கு எந்த விதமான ஒரு சின்ன துரும்பு ஐயம் கூட கிடையாதுன்னு சொல்லி இருந்தா இது ஒரு பிரச்சனையே இல்லையே. கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்படி ஒரு வார்த்தை ராமனுடைய வாயிலிருந்து வரவே இல்லை. நம்ம வீடுகள்ல நடக்குதுல்ல, எங்க அம்மா முன்னால உன்னை இப்படித்தான் பேசுவேன், பேசாம இருக்கு, அப்பதான் எங்க அம்மா சந்தோஷமா இருப்பா. அதனால நீ அதை அவ்வளவு பொருட்படுத்தாத, முதல்ல நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் எங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே. கொடுத்துட்டா நாங்க அதை கேட்டு, ஓ அம்மா முன்னால இப்படிதான் பேசுவாரு, ரைட் ஆல் ரைட் கேரியான்னு நாங்க ஓட்டல இருப்போம்.
அதை சொல்லிட்டா எல்லா கணக்கையும் இது கூட ஈக்குவேட் பண்ணி பார்த்துருவோம்ல. அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. சீதா, நான் உன்னை இப்படி பேசியதற்கு இதுதான் காரணம் என்று எந்த கட்டத்திலையும் சொல்லல. நீ ஊன் திறம் வந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலைன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனே இது மாதிரியான சொற்களை பிரயோகம் பண்ணுவதை காட்டிலும் கொடுமை உலகத்தில் வேற எதுவும் இல்லை. சீதை சிறைப்பட்டு கிடந்ததை விட கொடுமை இதுதான். ராவணன் பேசினானா பெரிய விஷயம் இல்லை, அவன் காம வயப்பட்டவன் பேசினான். ஒரு கணவனே பேசினான் என்றால், ஒரு அறத்தின் அண்ணல், ஒரு நடையில் நின்று நாயகன், ஒரு செப்பரும் குணத்து ராமன் இப்படி பேசினான்னா தாங்க முடியவில்லை. அமைதியா இருந்தா சீதை எப்பரிசு இழைத்து காட்டுவேன், என் கற்பை இது என்ன நிரூபிச்சு காட்டக்கூடிய விஷயமா இது, எப்பரிசு இழைத்து காட்டுவேன்னு துடிக்கிறா பாருங்கள். அதுக்கு பிறகுதான சொன்னா, லக்ஷ்மணா நெருப்ப மூட்டு அக்னிக்குள்ள புகுந்தாவது என் கற்பை நான் நிரூபித்து காட்டுகிறேன். இது கம்பனுடைய ராமாயணத்து. வான்மீகில வான்மீகி சீதை கொஞ்சம் துணிச்சலா இருந்தா. கம்பனோட சீதை மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா, என்னென்ன நினைக்கிறான்னு எழுதுறா. ஆனா வான்மீகி சீதை நினைச்சா எதுக்கு சும்மா நினைச்சுக்கிட்டே இருக்கணும், நினைச்சதை சொல்லிடுவோம். இறங்கிறது இறங்க போறோம் தீக்குள்ள, சொல்ல வேண்டியதையும் சொல்லிட்டு இறங்கிடுவோம்னு அவ முடிவுபடுத்த. வான்மீகி சீதை கம்பனுடைய சீதையை விட கொஞ்சம் வேறுபாடு. வான்மீகத்துல எப்பரிசு இழைத்து காட்டுவேன்னு அக்னிக்குள்ள இறங்க போனா, லக்ஷ்மணா நெருப்ப மூட்டுங்கிறா. லக்ஷ்மணர் உடனே போய் நெருப்ப மூட்டுவாரா? நடுங்கிட்டு நிக்கிறார் லக்ஷ்மணர். உடனே ராமர் கண் ஜாட காட்டுறார், மூட்டுறாங்க. ராமர் கண்ணால ஜாட காட்டுறார் நெருப்ப முட்டுன்னு. உடனே லக்ஷ்மணன் நெருப்ப மூட்டுறா. தன் கற்பை நிரூபித்து காட்டுவதற்காக அக்னிக்குள் இறங்க வேண்டிய அவசியம் சீதைக்கு வந்தது பாருங்கள். உள்ள இறங்க போனவ வான்மீகத்துல பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இறங்கிடுவோன்னு முடிவு பண்ணிட்டான். சீதை சொன்னா, அக்னிக்குள்ள இறங்கி எந்த பாதிப்பும் இல்லாம வெளியே வந்து என் கற்பை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இப்பொழுது நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். சீதை கேட்கல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு வனவாசம்னு வந்தோமே, அப்ப அந்த கோதாவரி நதி தீரத்துல நீங்களும் நானும் நடந்து போனோமே, அப்ப என்கிட்ட நீங்க என்ன பேசிட்டு வந்தீங்க? நீங்க சொன்னீங்க, சீதா ஓ தெரியுது பாரு வானத்துல, இது இந்த நட்சத்திரத்துக்கு தான் அருந்ததி நட்சத்திரம்னு பேர். பூலோகத்துல பெண்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவுரை சொல்லும் போது இந்த வானத்தில் இருக்கிற அருந்ததி நட்சத்திரம் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவார்கள். சீதா, நீ பிறந்த பிறகு இனிமேல் இந்த உலகம் அப்படி சொல்லக்கூடாது. உலகில் எந்த பெண் சிறந்தவளாக இருக்க வேண்டும் என்றாலும் இனிமேல் அருந்ததியை உதாரணமாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சீதா உன்னைத்தான் உதாரணமாக காட்ட வேண்டும் என்று வானத்தில் இருக்கிற அருந்ததி சொல்லுகிறாள். இனிமேல் என்னை கையை காட்டாதீர்கள், சீதையை கையை காட்டுங்கள் என்று அருந்ததியே சொல்லும்படியான சீலமுடையவள் நீ என்று நீங்கள் பேசினீர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சீதை கேட்டாள், சீலம் இன்னது என்று அருந்ததிக்கு அருளிய திருவே என்றான் ராமன். கற்பு என்ன என்பதை அருந்ததிக்கே சொல்லிக் கொடுத்தவள் என்று நீங்கள் என்னை பார்த்து சொல்லவில்லை? கோதாவரி நதி தீரத்தில் நடக்கும் போது என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டு இப்ப ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலைன்னு பேசுற நிலைமைக்கு வந்துட்டீங்களே. கோதாவரி நதி தீரத்துல ஒரு பேச்சு, லங்காபுரியில ஒரு பேச்சா? சீதை கேட்டா. கோதாவரி நதி தீரத்துல ஒரு பேச்சு, லங்கையில ஒரு பேச்சா? ராமனுக்கு ஒன்றும் பதில் இல்லை. சீதை சொன்னா, நீங்க அப்படித்தான் பேசுவீங்க, ஏன் தெரியுமா, உங்கள் குடும்பத்திற்கே இதுதான் பழக்கம் என்றாள். அதனால்தான் கூடுமான வரைக்கும் எங்களை பேச விடாம நீங்க பாத்துக்கிடுங்க. கோபத்தை உண்டாக்கி ப்ரொவோக் பண்ணிட்டீங்களானா அப்புறம் குடும்ப சரித்திரம் எல்லாம் வந்துடும், ரொம்ப சிரமம் அது. பேச விடாம வச்சுக்கிடணும் மனைவி. அப்படி அவ பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது. என்னத்தை பேச போறேன்னா அப்புறம் அவ்வளவுதான், உங்க குடும்பத்துக்கு அதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா. அதான சீதை சொல்லிட்டா. சும்மா இருந்தவ எப்படி பேச துணிந்து விட்டாள் பாருங்கள். அவ சொன்னா, உங்க குடும்பத்துக்கே இதான் பழக்கம்னா. கோதாவரி நதி தீரத்துல ஒரு பேச்சு, லங்கையில ஒரு பேச்சு. உங்களை சொல்லி குத்தம் இல்லை, உங்க குடும்பத்துக்கே இதுதான் பழக்கம். 60,000 ஆண்டு காலம் உலகத்தை அரசாட்சி பண்ணிய உங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி நாளைக்கு பட்டாபிஷேகம்னா அரமனையில ஒரு பேச்சு. அதெல்லாம் முடிஞ்சு போன பிறகு அந்த புறத்துல சிறிய மனைவி கிட்ட போய் பரதனுக்கு பட்டாபிஷேகம்னா அடுத்த பேச்சு. இப்படி பேசின பேச்ச மாத்தி பேசுறது உங்க குடும்பத்துக்கே பழக்கமான பேச்சு தான். ராமருக்கு ஏண்டா சொன்னோன்னு ஆயிப்போச்சு. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னா, எங்க அப்பா ஜனக மகாராஜன்
என்ன தார வார்த்து கொடுத்தார் இல்லையா கல்யாணம் பண்ணும் போது, என்ன தார வார்த்து தண்ணீரை விட்டு தார வார்த்து என் கரத்தை பற்றி உங்களுக்கு கொடுக்கும் போது எங்க அப்பா சொன்ன வார்த்தை உங்களுக்கு மறந்திருக்கும், ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா சொன்னார், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, பதிவிரதைகள் தோன்றிய உத்தமமான குலத்தில் உதித்த என் பெண்ணை நான் இன்று உனக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன். உன் குடும்பத்தின் சகல தர்மங்களும் ஒளிரும்படியாக இவள் உனக்கு ஒரு துணை புரிந்து நிழலை போல் உன்னை தொடர்வாள்னு சொல்லி என் தகப்பனார் தாரை வார்த்து கொடுத்தார். என் தகப்பனாரான ஜனக மகாராஜன் எல்லா மகளையும் தாரை வார்த்து கொடுக்கிற தகப்பன் சொல்ற சம்பிரதாயமான வார்த்தைகளை சொன்னவன் அல்ல என் தகப்பன். என் தகப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான வார்த்தை. உத்தமமான பதிவிரதைகள் தோன்றிய குலத்தில் வந்தவள் என் பெண் என்று என் தகப்பன் சொன்னானே, அது சம்பிரதாய சொல் அல்ல, அது சத்தியமான சொல் என்று சொல்லிவிட்டு சீதை சொன்னாள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் தகப்பன் சொன்னால் சொன்னதுதான். என் தகப்பன் சொன்னதை மாற்றி சொல்லுகிற தைரியம் எங்கள் சாம்ராஜ்யத்தில் யாருக்கும் கிடையாது. என் தகப்பனுக்கு ஒரே சொல்தான். என் தகப்பன் அரண்மனையில் ஒரு சொல்லும் அந்தப்புறத்தில் ஒரு சொல்லும் சொல்பவன் அல்ல. என்ன அர்த்தம் பாருங்கள். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா பிடிக்க வேண்டிய இடத்துல போய் தன்னால பிடிக்குது. அவள் சொல்லுகிறாள், என் தகப்பன் அரண்மனையில் ஒரு சொல்லும் அந்தப்புறத்தில் ஒரு சொல்லும் சொல்லுகிறவன் அல்ல என்றாள். ராமர் அப்படி அச்சடிச்ச பதும மாதிரி நிற்கிறார். சீதை சொன்னா, வான்மீகி சீதை, ஏன் தெரியுமா, என் தகப்பன் ஒரு மனைவியோடு வாழ்ந்தவன். அதான் இந்த சிக்கலை விலை கொடுத்து வாங்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். வம்பா இந்த சிக்கலை எதுக்கு வாங்கணும்? எல்லாருனாலையும் சொல்லிட்டா ஒரே சொல்தான் என் தகப்பனுக்கு. ஏன் தெரியுமா, என் தகப்பன் ஒரு மனைவியோடு வாழ்ந்தவன். அப்ப மிச்சம் எல்லாம் சொல்லாமலேயே விளங்குகிறது. சார் 2 பையங்க உண்டே உங்களுக்கு, எப்படி சார் அப்படின்னு கேட்டா தகப்பனார் பதில் சொல்றா, மூத்தவன் தர்மிஷ்டன்யா அப்படின்ட்டார். இப்ப அடுத்ததை விலைக்கு சொல்லணுமா? இப்போ 2வது பையன் சொல்லாமலே புரியுமே, சொல்லாமலேயே புரிய வைத்து விட்டாள். அவள் சொன்னாள், என் தகப்பன் ஒரு மனைவியோடு வாழ்ந்தவன். எங்க அப்பா சொன்ன சொல் சத்தியமான சொல், அது சம்பிரதாயமான சொல் அல்ல. என் தகப்பன் சொன்னால் சொன்னதுதான். என் தகப்பன் சொல்லை மீறி யாரும் சொல்லுவதற்கு எங்கள் மிதிலாபுரியில் வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ராமர் ஒண்ணுமே சொல்லல, பேசாம நிக்கிறார். சொல்றதையே சொல்ல வந்தோம், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அக்னியில இறங்கிடுவோம்னு அவ சொன்னா. தன்னுடைய மனைவி எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவள் எப்படி இருப்பாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? எல்லா வார்த்தையும் பேச வேண்டிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு தான் வான்மீகி சீதை அக்னிக்குள்ள இறங்கினான்னு காட்டுறான். நான் கம்பனுக்கு வான்மீகத்தை நல்லா படித்தவன், கம்பனை விட யார் துய்த்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவனுக்கு மனசு வரல, இப்படி எல்லாம் எதிரும் புதிருமா வீட்டுக்குள்ள பட்டிமண்டபம் நடந்தா சரியா இருக்காதுன்னு கம்பன் நினைச்சிட்டான். அதனால ராமனை மட்டும் பேச விட்டுட்டு சீதை நினைத்தாள் நினைத்தாள் நினைப்பிலே வச்சுட்டானே தவிர, வான்மீகி அவ என்னென்ன பேசினாலோ அது அத்தனையும் சீதை அவ்வளவு கோபம் சீதா பிராட்டி பேசினாள். இதை விடவும் கடுமையான சொற்களை வான்மீகத்துல ராமனும் சீதை மேல இதை விட கடுமையான சொற்களை பயன்படுத்தினார். இதுலயும் எதிர்மறையாக இருக்கிற ஒரு விஷயம், ஒரு மனைவியை கணவன் சீருகிற ஒரு விஷயம், எரிச்சலோடு எரிமலை மாதிரி வெடிச்சு செதற ஒரு விஷயம், அந்த இடத்துலயும் கம்பன் நமக்கு பாடம் சொல்லுகிறான். என்ன தெரியுமா, நடையில் நின்றுயர் நாயகனாய் இருக்கிற ராமன் இப்படி பேசினானே பேசினானேன்னு வருந்துகிறோமே, அதுலயும் நமக்கு ஒரு பாடம் இருக்கு. என்ன, அப்படி பேசக்கூடாதுங்கிற பாடம். முடிஞ்ச வரைக்கும் அதனால தானே இனிமையான சொற்களை பேசுங்கன்னு வைத்தார்கள். நீங்க மௌன விரதம் இருக்க வேண்டாம். 6 மாசமா பேச மாட்டாருங்க பெரிய சித்தருங்க, வாயை திறக்க மாட்டாருன்னா நம்மளால இருக்க முடியுமா? நம்மளால ஒரு நிமிஷம் பேசாம இருக்க முடியாது. பேசுங்க, வேண்டான்னு சொல்லல, இனிமையான சொற்களை பேசுங்கள் என்றார். திருவள்ளுவர் சொன்னார், இனிமையான சொல்ல பேசுறதே ஒரு பெரிய தவம்தான். இனிமையான சொற்களை பேசுங்க. நிறைய பேர் பேச தெரியாம தானே வாழ்க்கையே வீணா போகுது. பேசவே தெரியல, பேசவே தெரியாம வாழ்க்கையவே தொலைச்சிடுறாங்க. மனைவி வெளியூருக்கு போயிட்டு 3 மாசம் ஆச்சு, நான் தாயார் வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்காமல் நான் பாதி மெலிந்து விட்டேன் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அப்ப இவன் எவ்வளவு சந்தோஷப்படணும். நம்ம மனைவி நம்மளை பார்க்காம தாயார் வீட்டுல இருக்கா, எல்லாம் மெலிஞ்சிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு இவன் சந்தோஷப்பட்டு இவன் கடிதம் எழுதணும். என்ன தெரியுமா, நல்லா சாப்பிட்டு நல்லபடியா வந்து சேர் அப்படின்னு இவன் எழுதணும். இவன் எழுதுனா இன்னும் 3 மாசம் இருந்து விட்டு வா. இப்ப பாதி மெலிஞ்சிருக்கா, இன்னொரு 3 மாசம் இருந்தா அவ என்னத்துக்கு உதவா பாருங்க. அங்க இருந்து சண்டை கட்டிக்கிட்டு வந்தா அவ என்ன இப்படி சொல்ல போய். பேச தெரியாம தானே எத்தனை பேர் பாருங்கள் வாழ்க்கையவே பேச தெரியாமல் தான் தொலைத்து கொண்டிருக்கிறோம். இது என்ன குழம்பா வச்சிருக்க, என்ன லட்சணமா தான் இருக்கு, இது கழனி தொட்டியில விட்டா கூட மாடு கூட குடிக்காது அப்படின்னு ஒருத்தன் திட்டுறான். அதே மாதிரி குழம்பத்தான் இன்னொரு கணவன் சாப்பிட்டான். அவன் சொன்னா மனைவியை பார்த்து நல்லா தான் வச்சிருக்க, தேவாமிர்தமா இருக்கு, உண்மையான தேவாமிர்தமா இருக்கணும்னா நாளைக்கு 2 உப்புகள்ல குறைச்சிட்டேன்னா இதை விட தேவாமிர்தமா இருக்கும். ஒரே செய்தி தான், ஆனால் சொல்லக்கூடிய முறையை பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்கு.
என்ன தோசையா ஆப்பிரிக்கா கண்டமாங்கிறான் கணவன், கருத்து போய் கிடக்குது தோசை. இன்னொரு கணவன் அதே தோசையை சாப்பிட்டு மனைவி கிட்ட சொன்னான், அருமையான தோசை, பிரமாதமா இருக்கு, ஒரு நிமிஷம் முன்னாடி கல்லை விட்டு கழட்டி இருந்தேன்னா இதை விட பிரமாதமா இருந்திருக்கும்னா. ஒரே செய்தி தான், சொல்லுகிற முறை வேற. ஒரு விருந்தாள் வீட்டுக்கு போறாங்க, கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னால வாங்கி ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து வாங்கி கொண்டாந்து வச்ச ஜாங்கிரி எடுத்து வச்சுட்டாங்க. அந்த விருந்தாள் ஒரு ஸ்வீட் பிரியர் வேற, அவர் எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே தெரிஞ்சு போச்சு ஜாங்கிரி ஒரு நிலையை அடைஞ்சு ஒரு மாதிரியான நிலை, தையல் ஊசி தேடுற லெவலுக்கு இப்ப இருக்கு ஜாங்கிரி. அவர் எடுத்து இப்படி சாப்பிட்ட உடனே முகம் ஒரு மாதிரியா போகுது. அது ஜாங்கிரியை கொடுத்தவங்க கேட்டாங்க, என்ன நல்லா இல்லையா? அவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே கொடுத்தாங்க, என்ன நல்லா இல்லையா, நல்லா இல்லையா, கெட்டு போச்சா, வச்சிருங்க அப்படின்னு கொடுத்தவங்க சொல்றாங்க. இதை சாப்பிட்டவர் விருந்து படைச்சவங்க முகத்தை வாட வைக்க கூடாதுன்னு இவர் சொன்னார். அது நல்லா தான் இருக்கு, அழகா தான் இருக்கு, இனிப்பா தான் இருக்கு, மஞ்சளா இருக்கு, பிரமாதமா இருக்கு, நல்ல கடையில தான் வாங்கியிருக்கீங்க, ஜீராலாம் அப்படியே நல்லா தான் இருக்கு, ஜாங்கிரி மேல ஒன்றும் குத்தம் இல்லை, நான் தான் 10 நாள் கழிச்சு வந்துட்டேன், என் மேலதான் குத்தம்னா. ஜாங்கிரி மேல ஒன்றும் குத்தம் கிடையாது, 10 நாள் கழிச்சு வந்த என் மேலதான் குத்தம்னா. ஒரே செய்தி தான், ஆனால் சொல்லக்கூடிய முறை இருக்கிறது பாருங்கள், அந்த முறைதான் வித்தியாசம். எவ்வளவு கடுமையான சொற்கள், நாம பழகணும்படி பிராக்டிஸ் பண்ணணும். என்னன்னா, எவ்வளவு இறுக்கமான சூழ்நிலையிலையும் கடுமையான சொற்களை பிரயோகம் பண்ணப்படாதுங்கிறது பிரயத்தனத்தினால வரக்கூடிய விஷயம்தான். நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அது எதுவா இருந்தாலும் முயற்சி பண்ணா தானே, முயற்சி பண்ணணும். நாங்க முயற்சி பண்ணத்தான் செய்யறோம், பலிக்க மாட்டேங்குதுன்னா. அதான் ஒருத்தன் போய் விவேகானந்தர்கிட்ட சொன்னானா, நான் 10 முயற்சி பண்றேன், 9 முயற்சியில தோல்வி. ஒருத்தன் சொன்னான் 10 முயற்சி பண்ணுனா 9 முயற்சி தோல்வி அப்படின்னு. நான் விவேகானந்தர் போய், விவேகானந்தர் சொன்னார், அப்படியா, 10 முயற்சி பண்ணி 9 முயற்சி தோல்வியா போயிட்டு, நீ ஒண்ணு பண்ணுன என்ன, நீ 100 முயற்சி பண்ணு, நீ 100 முயற்சி செய்ய, 10 முயற்சி ஜெயிக்கும்ல உன் கணக்குப்படி, அப்புறம் 1000 முயற்சி பண்ணு, 100 முயற்சி ஜெயிக்கும். ஏன் அதை பாசிட்டிவா நினைக்க மாட்டேங்கிற? 10 முயற்சி பண்ண 9 தோத்து போச்சுன்னு ஏன் நினைக்கிற? 1 ஜெயிச்சிருக்கல, 100 முயற்சி பண்ணு, 10 முயற்சி ஜெயிக்கும்னார். நாம நம்மை பொறுத்தவரையில நம்முடைய மனப்பண்புகளை செம்மைப்படுத்துவதற்கு பிரயத்தனப்படணும். அதான் கீதையில பகவான் சொன்னார், பிரயத்தனப்படு, அபியாசேன கௌந்தேய, மனசு அடக்கு அப்படிங்கிறார். அர்ஜுனன் சொன்னா, நீ வேற மனசு அடக்கு மனசு அடக்குன்னு சொல்லிட்டு போ, நீ சொல்ற அன்னைக்கு மனசை அடக்கணும்னு நான் முயற்சி பண்றேன் பார், அன்னைக்கு தான் என்னுடைய மனம் கட்டுத்தறி இல்லாமல் திரிகிறது. முயற்சி பண்ற அன்னைக்கு தான் முடியல. காலையில கோவப்படப்படாதுன்னு நினைக்கிறார் கணவர், 7 மணிக்கு நினைச்சாரு, 7:05 கோவம் வந்துட்டு. என்ன நினைக்கத்தான் செஞ்சேன், செயல்படுத்த முடியலையேன்னா, கட்டுக்குள்ள இல்ல மனசு. நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் போது அது என்ன மீறி போகுதுன்னு அர்ஜுனன் பகவான் சொன்னார், தபார், உன்னை மீறி போகுது போகலங்கிறதெல்லாம் இல்ல, நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு போதும், வெற்றி தோல்வியை பத்தி ஏன் கவலைப்படுற, தினமும் மனசை அடக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணிக்கிட்டே இருங்கிறார் பகவான். அபியாசேன து கௌந்தேயன், அபூர்வமான கீதா ஸ்லோகன். அது படிக்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன், இப்ப இந்த காலத்துல இல்ல, நாங்கெல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது இந்த ஸ்கூல்ல லீவ் விடுறாங்க பாருங்க, விடுமுறை விட்ட உடனே இந்த பையங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 9 வயசு 8 வயசு பையனுக்கு பூரா என்ன வேலை, அப்பெல்லாம் இந்த கடையில சைக்கிள் வாடகைக்கு விடுவாங்க, 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு காசுன்னு இருக்கும். இந்த விடுமுறை விட்டா போதும், இந்த பசங்க பூரா போய் அந்த வாடகைக்கு சைக்கிள் கிடைக்கிற இடத்துல போய் வாங்கி அந்த சைக்கிளை ஓட்டும், அதை பழகிறதுக்காக போயிடுவாங்க. வீட்டுல அம்மா மாதிரி சத்தம் போடுவாங்க, இந்த வர்ற சைக்கிள் எடுத்துட்டு எங்கேயாவது போய் மோதிட்டு அடிபட்டு சேராதுறாம்பாங்க, கேட்கவே மாட்டான். அப்பதான் அந்த பையன் பழகுவான் சைக்கிளை. அம்மாவுக்கு தெரியாம 1 ரூபாய்க்கு வழி பண்ணிக்கிட்டு கடையில போய் சைக்கிள் எடுத்து எங்கேயாவது போய் சைக்கிள் ஓட்டு, கடைசியில முட்டியை பேத்துக்கிட்டு வந்து நிற்பான். அவங்க அம்மாட்ட சொன்னா, சைக்கிள் எடுத்துட்டு போனேன், கீழே விழுந்துட்டேன். உடனே அவன் நெல்லு மஞ்சள்லாம் அரைச்சு போட்டு போகாதுன்னு சொன்னேன், கேட்டியா, உனக்கு எதுக்கடா இந்த வயசுலயே சைக்கிள், சைக்கிள் உயரம் கூட இல்லை அதுக்குள்ள சைக்கிள் அப்படின்னு அவ திட்டி விட்டு இந்த நெல்லு மஞ்சள்லாம் அரைச்சு போட்டுருவா. இந்த 2 நாள் கழிச்சு வலி விடும்ல, பழையபடி தாத்தா கிட்ட 2 ரூபாய்க்கு வழி பண்ணிட்டு சைக்கிள் எடுக்க போயிடுவான். வலது கால் உடஞ்சி கட்டு போட்டிருப்பான், திரும்ப போய் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த வலியோட திரும்ப பிராக்டிஸ். அப்புறம் அந்த விழுப்புண் உடம்பெல்லாம், தோல்ல ஒரு அடி, கையில ஒரு அடி, இடுப்புல ஒரு அடி, பிராக்டிஸ் இப்படி பண்ணுவான். எல்லாம் பண்ணிட்டு சைக்கிள் ஓட்ட படிச்சுட்டான் பாருங்க. சில பையங்க சைக்கிள்ல போகும்போது பாருங்க 2 கையும் ஹேண்ட்பார்ல இருக்காது. பழகின பிறகு அவர் போறாரு, இந்த சட்டை காலரை வேற பின்னால தூக்கி விட்டுக்கிட்டு இந்த ஹேண்ட்பார்ல 2 கையும் இருக்காது. இது எப்படிதான் இந்த சைக்கிள் போகுதுன்னு தெரியல. டவுன் ஹால் ரோடு மாதிரி ஜனசஞ்சாரமான இடத்துல அவன் பாட்டுல மிதந்து பேசாம போய்கிட்டே இருக்கான், பெல்லும் அடிக்க மாட்டான், ஹேண்ட்பார்ல கையும் இருக்காது, எப்படிதான் போறான்னு தெரியாது. அப்படி போறா, ஏதோ இந்த சர்க்கஸ்ல சைக்கிள் ஓட்டின மாதிரி. இவனுக்கு எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு? காலையும் கையிலையும் அடி வாங்கும் போது அடிபட்டமேன்னு படுத்து கிடந்திருந்தா பழகி இருக்க முடியாது. அந்த அடியோட சேர்த்து வச்சுக்கிட்டு படிக்கணும்னு பழகி 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 இன்னைக்கு அதுல ஒரு பெரிய திறமையை காட்டுறான் பாருங்கள். அது மாதிரிதான்
மனப்பண்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமா பிரயத்தனம் பண்ணணும். கோபத்தை எப்படி விடுறது, கடுமையான சொற்களை எப்படி பேசாம இருக்கிறது, அப்படி சொற்கள் வரும்போது அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்றது, எல்லாம் பிரயத்தனம் பண்ணணும். எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து கூட ராமாயணம் நமக்கு பாடம் சொல்லும். இல்லைன்னா பெயர்பட்ட நடையில் நின்றுயர் நாயகனே இப்படி பேசினானேன்னு நாம வருத்தப்படுகிறோமே. சீதை சொல்லுகிறாள், இதுக்கு மேல அக்னிக்குள்ள புகுந்து வந்தாவது என் கற்பை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று அக்னிக்குள்ள புகுந்துட்டான். நெருப்ப மூட்டு லக்ஷ்மணா, நெருப்ப மூட்டுன்னா இந்த அக்னிய மூட்டை சொல்லும் போது இந்த லக்ஷ்மணன் இப்படி திணறா, ராமர் கஞ்சாட கட்ட. இந்த கண்ணால நடந்த விஷயங்கள் ராமாயணத்துல ரொம்ப அதிகம். இந்த கஞ்சாடு காட்டின உடனே போய் நெருப்ப மூட்டுறா, சீதை உள்ள போய் இறங்குறா. அழிப்பில சாட்சினி, கல்யாணம் பண்ணும் போது அக்னியத்தான சாட்சியா வச்சு கல்யாணம் செய்கிறார்கள். பொய் சாட்சி சொல்லாத அக்னி, அந்த அக்னி என்னுடைய கற்பை நிரூபிக்கட்டும்னு உள்ள இறங்குதான். அந்த உள்ள நெருப்புக்குள்ள இறங்கினாள். ஏன் உள்ள இறங்க போகும்போது சீதா வேண்டாம் நிறுத்துன்னு சொல்லியிருக்கப்படாதா? அதுக்கும் நம்ம வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதிட்டாங்க. என்ன எழுதினாங்கன்னா, லட்சுமணா நெருப்ப மூட்டுன்னு இவ சொல்றாளா, உடனே நீ மூட்டுன்னு கண்ணை காட்டுறாரா ராமர். ஏன் கண்ணை காட்டினார் அப்படி? அதான் ராமன் சீதையின் கணவன் மட்டுமல்ல, ராமபிரான் அறத்தை நிலைநாட்ட வேண்டிய அண்ணல் என்பதனால் கண்ணால ஜாட காட்டினார்னு எழுதிட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஒரு பெண்ணினுடைய கற்பை குறை சொல்லுவதை காட்டிலும் கீழானது ஒண்ணும் கிடையாது. ஆணுக்கு அதேதான். ஒரு ஆணினுடைய கற்பை மட்டும் குறை சொல்லிட்டு போயிடலாமா? ஒரு ஆணின் கற்பை குறை சொல்லுவதும் கீழானதுதான். அதனாலதான் பின்னால வந்த பாரதி எழுதுனா, கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் தான். ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். ஒரு ஆண் ஒழுக்கம் கட்டவன் சொன்னா அது குறை இல்லையா? ஒரு பெண் ஒழுக்கம் கட்டவள் என்று சொன்னால் மட்டும்தான் குறையா? ரெண்டு பேரும் ஒழுக்கத்தோடு இருக்கணும். ஆண் ஒழுக்கம் கட்டவன் என்று சொன்னாலும் குறைதான். அவன்